பீகார் எஸ்ஐஆர் என்பது தமிழகத்துல இப்பொழுது வந்திருப்பது முதல் கட்டம் எஸ்ஐஆர் பீகார்ல நடைபெற்றது. நான் சந்திரசேகர் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வியை தான் முன்வைக்கிறேன். அவர் சொன்னாரு பயங்கர குளறுபடின்னு சொன்னார். பீகார்ல நடந்த எஸ்ஐஆருக்கு பிறகு அங்கு ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த எஸ்ஐஆர்ல வரைவு பட்டியலை கொடுக்கிறார்கள். அந்த எஸ்ஐஆர்ல எல்லா பூத்துலயும் பீகார்ல இருக்கக்கூடிய அனைத்து பூத்துகள்லயும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள், அதாவது அரசியல் கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள், இவருடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பிரதிநிதி உட்பட, காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதி உட்பட எல்லா கட்சிகளுடைய பிரதிநிதிகள் அதுல இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே இப்ப சந்திரசேகர் அவர்கள் சொன்னது போல அதுல ஏதாவது குளறுபடி நடந்திருந்தால் ஒரே ஒரு பூத்துல கூடவா எழுத்துப்பூர்வமாக இதுல குளறுபடி எழுதி கொடுக்க மாட்டாங்க. இறுதி பட்டியலை வெளியிட்ட பிறகு இதுவரையிலும் அதற்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து எந்த எதிர்ப்பும் இல்லை, மேல்முறையீடும் இல்லை.